கீரை இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன்னா என்ன ஒரு மனம். கீரையும் கிரீன், நம்ம நைட்டியும் கிரீன், அப்படியே பச்சைக்கு அடி சாப்பிடணும் போல எந்த அளவு மனமாக இருக்குது. இதை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஊரில் கிடச்சினா வாங்கி ட்ரை பண்ணுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்ல கீரை இது. குளிர்ச்சி, எப்போவுமே நம்ம பாடி வந்து குளிர்ச்சியாக இருக்கும். இப்போ வெயில் காலம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கீரைலாம் கண்டிப்பாக இங்கேருந்து மும்பையிலேருந்து சேப்புன்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் வந்து இன்னத்துன்னு தெரில, ஆனால் அது வந்து சோம்பு கீரை. ஓகே, நல்லா கேஸ் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நம்ம பாசி பருப்பையும் சேர்த்துக்கலாம். தண்ணிலாம் நல்லா வற்றி வந்துட்டு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். அனைவரும் எப்படிப்பா இருக்கீங்க? இப்போ நம்ம வாங்க சமையல் பண்ணலாம். இன்றைக்கி வித்தியாசமான ஒரு சமையல். இது வந்து சோம்பு கீரை. நீங்கள் உங்கள் ஊரில் பார்த்துருக்கே மாட்டீங்க. வாங்கிட்டு வந்து 3 நாள் ஆகுது. வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சனால லேசாக வந்து இது பழுத்த மாதிரி ஆகிட்டு. இது பழுத்தாலுமே இதோட குணம், மனம், சுவை எதுவுமே மாறாது. உள்ளே நல்லா பச்சை பச்சைன்னு இருக்குது, வெளியே லேசாக வந்து பழுப்படைச்சிட்டு. இது வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணக்கூட உடனே சமையல் பண்ணணும். நம்மள்ட்ட நேரம் இல்லைனால மற்ற காய் சீக்கிரம் கெட்டு போகிற மாதிரி இருந்தால் அதனால் இதை தூக்கி உள்ளே வச்சுட்டேன். இது உங்கள் ஊரில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சோம்பு கீரை. இதை கையில் இப்படி தொட்டுட்டு நம்ம ஸ்மெல் பண்ணாலும் இப்போ வீட்டு ஃபுல்லாகவே சோம்பு ஸ்மெல். உங்கள் ஊரில் இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, பார்க்கலையா? கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இன்றைக்கி இதுதான் நம்ம சமையல் பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன எடுத்துருக்கேன்னா, சோம்பு கீரை, வெங்காயம், பச்சை மிளகா, இது கண்டிப்பாக கொஞ்சம் பைத்தம்பருப்பு போடணும். பைத்தம்பருனா பாசி பருப்பு. இதுக்கப்புறம் 2 பூண்டு எடுத்திருக்கேன். நான் மோஸ்ட்லி எல்லா சமையலும் பூண்டு சேர்ப்பேன். ஆனால் கண்டிப்பாக கீரைன்னு சமையல் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு பூண்டு சேர்த்து ஆகணும். இப்போ இதை அப்படியே நம்ம க்ளீன் பண்ணிடலாம். எல்லாம் பருப்பு மட்டும் கொஞ்சம் கழுவிடலாம். இதை நல்லா இந்த பைத்தம்பருப்பை நல்லா நம்ம கழுவி ஊற வச்சிட்டோம்னா நல்லா ஊதி வரும். வேகறக்கும் டைம் எடுக்காது. கீரை வந்து கடையெல்லாம் கூடாது, நல்லா பொரிச்சு எடுக்கணும். கடைஞ்சாலே டேஸ்ட் நல்லா இருக்காது. பொரிச்சு எடுத்தால் அந்த அளவுக்கு வெறும் சோம்பள்ளி பிடிச்சி வச்ச மாதிரி இருக்கும். உங்கள் ஊரில் இது கிடைக்குமான்னு சொல்லுங்கள். கிடைச்சா வாங்கி சமையல் பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கீரை வந்து நிறைய மருத்துவ குணம் உள்ளவங்க, மலச்சிக்கல் உள்ளவங்களுக்கு, அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு, கேஸ் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு இது அடிக்கடி சமையல் பண்ணி சாப்பிட்டுட்டா இது நிறைய மருத்துவ குணம் இருக்குன்னு சொல்ல தெரியல. எனக்கு தெரிஞ்சதை நாங்கள் இது வரைக்கும் கேட்டதை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இந்த கீரை கட் பண்ணுறதும் ஒத்த கட் பண்ண அவசியம் இல்லை. இடையில வந்து பார்த்துக்கணும், எதாவது புல் பூண்டு ஏதாவது வேஸ்ட்டு செடி இருக்கான்னு பார்த்துக்கிட்டு அப்படியே ஒரே புளியாக பிடிச்சி கட் பண்ணிடணும். கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நல்ல மணமாக இருக்குது. இது தண்டுலாம் நல்லா இலசு தான். வேஸ்ட்டான தண்டெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன். அது பாருங்கள், இப்போ அழகாக கழுவி எடுத்துட்டேன். இது ஆக்சுவலி இது வந்து கலர் வந்து கொஞ்சம் மாறிட்டு, இது எப்போவுமே இந்த மாதிரி க்ரீனில் தான் இருக்கும். இது இப்போ 2 நாள் ஆனதுனால எல்லோ அண்ட் க்ரீன் ஆகிட்டு பார்க்கணுன்னால சேமியாவை கட் பண்ணி வச்ச மாதிரி இருக்கு பாருங்கள். இப்போ நம்ம 2-3 தண்ணி வச்சு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். கீரை சமையல் பண்ணுறதுக்கு பூண்டு தட்டி வச்சுருக்கேன், வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பச்சை மிளகா, நம்ம பைத்தம்பருப்பு, இது ஜீரகம். சமையல் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம கொஞ்சம் பெரிய ஜீரகம் சேர்த்துக்கணும், இன்னுமே ஃப்ளேவர் நல்லா வரும். வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு. கீரை இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன்னா என்ன ஒரு மனம். கீரையும் கிரீன், நம்ம நைட்டியும் கிரீன், அப்படியே பச்சைக்கு அடி சாப்பிடணும் போல எந்த அளவு மனமாக இருக்குது. இதை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஊரில் கிடச்சினா வாங்கி ட்ரை பண்ணுங்கள். உடம்புக்கு ரொம்ப நல்ல கீரை இது. குளிர்ச்சி, எப்போவுமே நம்ம பாடி வந்து குளிர்ச்சியாக இருக்கும். இப்போ வெயில் காலம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கீரைலாம் கண்டிப்பாக இங்கேருந்து மும்பையிலேருந்து சேப்புன்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் வந்து இன்னத்துன்னு தெரில, ஆனால் அது வந்து சோம்பு கீரை. ஓகே, வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்துட்டு இந்த கீரை எடுத்து போட்டுக்கலாம். சுவைக்கேற்ற உப்பு, நல்லா கேஸ் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இந்த கீரையை நல்லா வேக வச்சு தான் சாப்பிடணும். இது வேகிறதுக்கு நல்லா டைம் எடுக்கும். சும்மா போட்ட உடனே இறக்கிட்டு வெந்துட்டுன்னு நினச்சி சாப்பிட்டா கொஞ்சம் வயிற்றுக்கு ஒத்துக்காது. பிடிக்காதவங்களுக்கு, முதல் முறை சாப்பிட்றவங்களுக்கும் ஒத்துக்காது. நாங்கள் இதை அடிக்கடி சாப்பிட்றதுனால இருந்தாலும் நல்லா வேக வச்சு தான் எடுத்துக்கணும். இதெல்லாம் பாசி பருப்பையும் சேர்த்துக்கலாம். கீரையும் நல்லா தண்ணி விடு, இருந்தாலும் ஒரு 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். ஒரு பிஞ்ச் மஞ்சள். உங்கள் ஊரில் இதுன்னு கிடச்சின்னா இன்னமோ எதை நினச்சி பயந்து விட்டுறாதீங்க. கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. ரத்த ஓட்டம் வந்து நல்லா வந்து பிளட்டு வந்து நல்லா கிளியராகும்னு சொல்லுவாங்க. இது நிறைய மருத்துவ குணம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு சரியாக சொல்ல தெரியல, தப்பாக எனக்கு சொல்லிடக்கூடாது. பார்த்தீங்களா, அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? இப்போ பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டு பாருங்கள். இது வேகிறதுக்கு டைம் எடுக்கனால நான் ஒரு 2 ஸ்பூன் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றினேன். இதை இப்போ நல்லா ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வைக்கலாம். தண்ணிலாம் நல்லா வற்றி வந்துட்டு சிம்மில் வச்சு ஒரு 10-15 நிமிஷம் மூடி போட்டு வேக வைக்கலாம். இனி கிண்டணும் அவசியம் இல்லை. ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம்.
கீரை வேகம் அது எப்படி இருக்குது, இது நம்ம சோம்பு தோட்டத்துக்குள்ள வந்த மாதிரி அவ்வளோ கம்மான்னு மனசு வீடே ஸ்ப்ரே அடித்த மட்ட மாதிரி இருக்குது. எந்த அளவு மனம் இருக்கோ அந்த அளவு உடம்புக்கு இது ஆரோக்கியமான கீரை. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நீங்கள், சரிங்களா? இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். அதனால் இது வேகிறதுக்கு நல்லா டைம் எடுக்கணும். சாப் பண்ணிடலாங்க. அருமையான முறையில் சத்து மிக்க ஆரோக்கியமிக்க சோம்பு கீரை பொரியல் ரெடி. உங்கள் ஊரில் கிடச்சா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா? இதுக்கு சப்பாத்தியுமே சூப்பராக இருக்கும், சுட சுட சாதம் கூட சூப்பராக இருக்கும். இப்போ இந்த சோம்பு கீரைக்காக ஒரு டிஷ் பண்ணியிருக்கேன். தால் ஃப்ரை தடுக்கா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தால் ஃப்ரை தடுக்காக்கும் இந்த கீரைக்கு இது அப்படியே சூடு சாதத்தில் விரசி சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, சமையலும் முடிஞ்சு போச்சு, வீடியோ முடிய போகுது. உங்களுக்கு எங்கேயாவது இந்த பதிவு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. முதல் முறை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஊரில் எங்கேயாவது சோம்பு கீரை கிடச்சா கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள். மும்பையில் மோஸ்ட்லி சோம்பு கீரை வருஷத்தில் 12 மாதமும் கண்டிப்பாக கிடைக்கும். நான் இதை அடிக்கடி பண்ணுவேன். இருந்தாலும் நம்ம இதை ஒரு சின்ன பதிவாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் இதே போல் ஒரு அறிஞ்சும் அறியாத வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய். நான் புதுசாக என்ன பார்க்குறேன் அதை உங்கள்கிட்ட காட்டுறேன். அது ஏற்கனவே நீங்கள் பார்த்துருக்கலாம். இருந்தாலும் நான் பார்த்து உங்களை காட்டுறேன். இந்த பதிவை முடிக்கிறேன். பாய். லைக் மறந்துடாதீங்க. உங்களிடம் விடை பெறுவது உங்கள் அன்பு மிக்க பவானி லைஃப் ஸ்டைல். லவ் யூ.